நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மெடிடேஷனாலதான் தலைவலி வந்திருக்குன்னு சொல்லிட்டு விடுறாங்க. பட் தட் இஸ் நாட் த திங் ஆக்சுவலி. ஸ்டார்டிங்ல மெடிடேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்டா பாடியில ஏக்ஸ் வரும். அந்த ஹீலிங் ஆகும்போது கூட உடம்புல கைண்ட் ஆஃப் அன்ஈசினஸ் இருக்கும். வேர் தெர் இஸ் அ பெயின் தெர் இஸ் அ கெயின். எத்தனை வருஷத்துல எத்தனை ஜென்மத்துல எவ்வளவு நல்லது கெட்டது பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கர்மா இருக்குல்ல, பேலன்ஸ். இப்போ கர்ப்ப ப்ராப்ளம் ஏதோ சொன்னீங்க இல்லையா, எதுக்கு வந்திருக்கு? பிகாஸ் ஆஃப் பாஸ்ட் லைஃப். பாஸ்ட் லைஃபோட கர்மா சும்மா வராது இல்ல. அப்போ அப்படி வரணும்னா எல்லா லேடிஸ்க்கும் வந்துடணுமே. எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வரலையே. ஓகே, இதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைக்கும் போது வாட் இஸ் த இம்பாக்ட்? அகைன் ஷீஸ் அவங்களுக்குள்ள யாரு சொன்னாங்க இதனாலதான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? பழைய மைண்ட் சொல்லு. யாருன்னு சொல்லுங்க. அதான், she has created her own story because of the old mind. பழைய மைண்ட் நீங்க மெடிடேஷன் பண்ணாதீங்க, இப்படி பூஜை பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பழைய சிஸ்டம்க்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். ஏன்னா பழைய மைண்டுக்கு அதுதான் தெரியும், நீங்க அப்படி இருந்தாலும் நீங்க சேஃபான்னு சொல்லிட்டு அப்படிதான் இழுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் நியூ மைண்ட் சேஸ் யூ ஹாவ் டு ஸ்டெப் இன் டு த அன்னோன் டைமென்ஷன், யூ ஹாவ் டு கோ டு த நியூ லெவல் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு புது மைண்டு புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெடிடேஷன் பண்ணுங்க, அதில் இருக்கிற நாலேஜ் உங்களுக்கு தெரிய வந்துடும். என்ன பர்பஸ்க்காக பூமி மேலே பிறந்திருக்கீங்களோ அதுக்கு காரணம் தெரிய வந்துடும். நியூ மைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் ஓல்டு மைண்ட் வில் ட்ரை டு புல் யூ பேக். வாட் இஸ் ஹேப்பனிங் வித்தின் யூன்றது உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். தவிர உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தால் கூட பத்தாது. உங்கள் மதருக்கு அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். அப்போது அவங்க மெடிடேஷன் ரிலேட்டட் புக்ஸ் படிக்கணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி குரூப் டிஸ்கஷனில் கலந்துக்கும் போது தான் நிறைய விஷயம் தெரியும். இப்போ லாஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸில் ஒரே ஸ்டேட்மெண்ட் 3 தடவை ரிப்பீட் பண்ணீங்க. எனக்கு என்ன வேணுமோ அது நடக்கலை, எனக்கு தேவையில்லாத நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. So it means that you're believing. What you said is what you believe actually.